இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நற்புறமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. குறிப்பாக கொள்ளை நோயினால் அவதிருக்கிற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென இந்த திருப்பணியை சிறப்பாக மன்றாடுவோம். மறை மாவட்டத்தில் நோயினால் அவதிருக்கிற மறை மாவட்ட ஆயர், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையாளர்களும் அன்னை மரியாளின் பாதுகாப்பினால் நற்சனம் பெற்று மீதுமாய் அவர்கள் இறைவனை போற்றக்கூடிய அருளை இறைவன் அவர்களுக்கு அளிக்க வேண்டுமென மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய பகுதியிலே இந்த நோயினால் அவதிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பங்கு மக்கள் அனைவருக்கும் நற்சுகத்தை இறைவன் அளிக்க வேண்டுமென மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது லாசர் என்பவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக கொடுக்கப்படுகிறது. இவர் இறந்து 10 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த நாளிலே இவருக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் நினைவுறுத்திக் கொண்டு வந்து மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர் உற்ற அறிவை சிலுமையின் மடமை வழியாக மறை சாட்சியான ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கை உறுதியோடு இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பார்வை இழந்ததை பற்றி தோபித்து முறையிடவில்லை. தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. தோபித்து கூறியது: அன்று இரவு குளித்துவிட்டு என் வீட்டு முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்ததால் என் முகத்தை மூடவில்லை. என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது எனக்கு தெரியாது. அவற்றின் சூடான எச்சம் என் கண்களில் விழுந்தது. உடனே கண்களில் வெண்புள்ளிகள் தோன்றின. நலம் பெறுமாறு மருத்துவர்களிடம் சென்றேன். அவர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் வெண்புள்ளிகளால் என் பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் முறையால் அனைவரும் எனக்காக வருந்தினர். எளிமையாய் செல்லும் வரை 2 ஆண்டுகளாக அக்கிகார் என்னை தேடி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அண்ணா பெண்களுக்குரிய கைவேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். தன் கை வேலைப்பாடுகளை அவள் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்க அவர்களுக்கு கூலி கொடுப்பார்கள்.
திசித்தர் மாதம் 7ஆம் நாள் தான் நெய்திருந்ததை உரிமையாளர்களுக்கு அவள் அனுப்பி வைத்தாள். அவர்கள் அவளுக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஒரு ஆட்டுக்குட்டியையும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்தபொழுது ஆட்டுக்குட்டி கத்தத் தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து, இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவரிடம் இதை திருப்பி கொடுத்து விடு. ஏனெனில் திருடிய எதையும் உண்ண நமக்கு உரிமை இல்லை என்றேன். அதற்கு அவள் என்னிடம், கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றாள். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நான் நாணினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக என்னிடம், உம்முடைய தருமங்கள் எங்கே, நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது என்றாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் திருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாய் இருக்கும். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் வாதி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாற்றியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானது நம் மகன்களுக்கு ஒளி தருவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஹெரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவரிடம் வந்து போதுகிறேன், நீ உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரை பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவருடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர் அதை கொண்டு வந்தார்கள். இயேசுவிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடமே என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நல்லதொரு வாசகத்தை நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். எப்படியாவது கிறிஸ்துவை வலையில் சிக்க வைக்க வேண்டும், ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்றுதான் பரிசேயர்கள் ஹெரோதியர் ஒரு சிலரை கிறிஸ்துவிடம் அனுப்பி ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்க வைக்கின்றார். அந்த காலத்தில் 3 வகையான வரி கட்ட வேண்டியிருந்தது. கிரவுண்ட் டாக்ஸ் நில வரி, இன்கம் டாக்ஸ் வருமான வரி, மூன்றாவதாக சென்சஸ் டாக்ஸ் என்று சொன்னார். நான் அந்த நாட்டின் ஒரு அங்கத்தினராக இருக்கும்போது அந்த அங்கத்தினுடைய வரி என்று சொன்னார். இங்கே பேசப்படுகின்ற வரி நில வரி அல்ல, வருமான வரி அல்ல, இன்கம் டாக்ஸ் அல்ல, கிரவுண்ட் டாக்ஸ் அல்ல, மாறாக சென்சஸ் டாக்ஸ். நான் அந்த நாட்டில் ஒரு பிரஜையாக இருக்கின்றேன், ஒரு மெம்பராக இருக்கின்றேன் என்பதன் அடிப்படையில் கட்ட வேண்டிய அந்த வரியை பற்றி தான் கேள்வி கேட்கிறார்கள். But Jesus was ingenious. இன்ஜீனியஸ் என்று சொல்லும்போது சமயோதித்த புத்தி உள்ளவர். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வை காணும்போது அழகாக அந்த தீர்வை எடுத்துச் சொல்கின்றனர். கேட்பவர்கள் இன்சர்ஜென்ட்ஸ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்ற மக்கள். அவர்கள் 2 குரூப் இருக்கு. ஒன்று ஏரோது மன்னனுக்கு வரி செலுத்துகின்ற ஒரு குரூப்பு, இன்னொன்று அவருக்கு எதிராக இருக்கின்ற இன்சர்ஜென்ட்ஸ். நிலவரி பரவாயில்லை, வருமான வரி பரவாயில்லை, எதற்காக மக்கள் உரிமை வரியை நாங்கள் செலுத்த வேண்டும் கேள்வி கேட்டுக்கொண்டார். அதை எப்படி சொன்னார்? ஏரோதுக்கு பேர் சொன்னாக்கா ஏரோதுக்கு எதிராக இருக்கிற மக்கள் குறித்தெழுவார்கள். ஏரோதுக்கு பணம் செலுத்தவில்லை, வரி செலுத்தவில்லை என்று சொன்னால் ஏரோதை சார்ந்த அதிகாரிகள் அவரை சிறைப்பிடித்து செல்வார்கள். 2 பக்கமும் பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு உதாரணம் மூலமாக அவர்கள் வாயிலிருந்து பதிலை வர வைத்து ஒரு நாணயத்தை எடுத்து வைத்து யாருடைய உருவத்தை குறித்திருக்கும் சொல்லும்போது சீசருடைய உருவம் என்று சொல்லும்போது அரசுக்கு வேண்டிய வரி செலுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய வாயை எடுத்து அவங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானத்தை கொண்ட கிறிஸ்துவாக வெளிப்பார். எந்த இடத்துல யாருக்கும் பிடிக்காத கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு அனுபவத்துக்கு வருவோம். கடவுளுக்கு செய்ய வேண்டியதை நாம் கடவுளுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த நாளிலே நம்முடைய கடமை, முதல் கடமை கடவுளுக்கு கடமை, அதை செய்ய வேண்டும். 2ஆம், நமக்கு கிடைக்கின்ற அனைத்து சொத்தும் பணமும் ஆண்டவருடையவை. பிரதிபலம் அவருக்கு தான் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் விவிலியம் சொல்கிறது நம்முடைய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அதை நாம் கொடுக்க முன் வருவோம். 3ஆவதாக ஆலயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள், ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற நிகழ்வுகள் பங்கெடுக்கும் போது நாம் கிறிஸ்துவின் மக்களாக, பிரஜைகளாக, உறுப்பினர்களாக இருக்கின்றோம் என்பதற்கு ஒரு வெளிப்படையான அத்தாட்சியாக அது அமையும். ஜூன் மாதம் 1 தேதி ஜஸ்டின் என்பவருடைய விழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. கிபி 100ஆம் ஆண்டிலே, பிறகு 166ஆம் ஆண்டிலே கொலை செய்யப்பட்டு தலை பெற்று இறந்த ஒரு புனிதர். சிறு வயது முதல் கொண்டு தத்துவ நூல்களை படித்து அறிந்தவர். பிளேட்டோ என்ற கிரேக்க நாடிகளோடு தொடர்பு கொண்டவர். காரணம், அவர் கிரேக்க மொழியை பேசுகின்ற குடும்பத்தில் பிறந்தவர். கிரேக்க மொழியை நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே தத்துவ நூல்களை படிக்க படிக்க ஒரு நாள் ஒரு முதியவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவை பற்றிய நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கிறிஸ்துவின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு போதிக்க ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு போதிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் இன்று ஏதாவது உலகத்தில் நன்மை நடக்கின்றது என்றால்
கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மக்கள் மூலமாக, கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற மக்கள் மூலமாக தான் அது நடைபெறுகிறது. மற்றவர்களால் இல்லை என்று ஆணைத்தரமாக பேசும்போதுதான் அரசரின் கோபத்துக்கு ஆளாகின்றார். அரசன் சிறைப்பிடிக்கின்றார், துன்புறுத்துகின்றார். இறுதியிலே அவருடைய தலையை வெட்டி அவரை சாகடிக்கின்றார். கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக மறைக்கின்றார். 166ஆம் ஆண்டிலே இறப்பதற்கு முன்பாக எழுதிய ஒரு நூலிலும் இதே ஒரு தத்துவத்தை தான் அவர் சொல்கின்றார். உலகில் ஏதாவது நன்மை நடந்தால் கிறிஸ்துவை சார்ந்த மக்கள் மூலமாக தான் நடைபெறும் என்று சொல்கிறார். தான் இந்திய நாட்டிலும் நடைபெற்றது. கல்வி, மருத்துவம், பொது நலத்திலே, சுகாதாரத்திலே கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்து அதை பெற்றுத் தந்தார்கள். இன்று அது வியாபாரமாக மாறிவிடும். நாமும் அந்த வியாபாரத்துடன் இதை செய்யாமல் சேவை மலைப்பாக செய்யக்கூடிய அவர்களை இறைவன் அருள வேண்டும் என மன்றாடுவோம், செய்வோம். கிறிஸ்து நம் மனித இயல்பில் பங்கு கொள்ள திருமணமானால் இந்த தண்ணீர் ரசமறை பொருள் வழியாக, அப்பரச மறை பொருள் வழியாக நாமும் அவருடைய இறைவில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாவை போற்றுகிறோம் என்று அர்த்தம். நாங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாக தந்த இந்த அப்பத்தையும், திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமாக தந்த ரசத்தையும் நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகவும் எங்கள் ஆத்மபானமாகவும் மாறும். நிறைவனாகிய ஆண்டவரை தாழ்மையான உள்ளத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை திருளும். நாங்கள் இன்று உன் திருமண ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பணி உமாக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரை குற்றங்களை கழிகளும் பாவத்துறைகளை தூய்மையாக்கியவர்களும் அன்பு சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை நோக்கி ஏற்றதாகும்படி செவியுங்கள். இந்த திருப்பலியாளர் சஜின் ஜான்சி தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதால் இறைவனுக்கு நன்றியது திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இந்த திருப்பலியிலே அவருடைய நற்சுகத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கையில் அன்னை மரியாதைகளுக்கு துணை செய்ய வேண்டும் எனவும் நாம் மன்றாடுவோம். இறைவாக்கு ஜஸ்டின் பற்றுடன் போராடி கிறிஸ்துவுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என் நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் மறை சாட்சியான பொழுது ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க வரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் மனுலகில் இடையராத ஒரு மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: வாடக தன்மையே இவையாகும்.
அதுவே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமுவது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள். எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் திருச்சபையின் தலைவர்களை பொதுநிலையில் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க பெருமன மாற்றார்கள். சிறப்பாக நிகழ்த்தனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற சஜின் ஜான்சி அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னை மரியாள் வழியாக அனைத்து வரங்களையும் பெற்று வாழக்கூடியவர்களை இறைவன் அருளை பெருமன மாற்றார்கள். தந்தை நம் அழைத்துக்கூட லாசர் இந்த அடியாரை உன்னை பொறுத்தவர்களும் ஞானஸ்தானம் வழியாகும் திருமகனுடைய மரணத்தில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்படுவோம். உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திடும். அதை மரியாள் சுசேப்பர் பிள்ளை நோய்களுக்கு பாதுகாவலர் இந்த செபஸ்தியார் உடைய பரிந்துரை என்றும் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்க வேண்டுமென மன்றாடி மூவர் தேவனை நாம் வாழ்த்துவோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தன்னையும் உயாவின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கடுமையான சூழல்களில் எதிர்ப்பு வளர்க்கும் போது எதை பேச வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றல்ல. மாறாக இறைவன் தாமே அந்த தருணத்தில் அந்த வேளையில் நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு அருள்வார், அருளிக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறு தொடர்ந்து விவேகத்துடனும் முன்மதியோடும் நடந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை விண்ணக தந்தை நம் ஒவ்வொருவருக்கும் அளிக்க வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தை ஆண்டவருடைய அன்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் நம் அனைவரோடும் எங்கும் எங்கும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம் இதோ
இறைவனின் செம்மாரி இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மாரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் செவிப்பமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். மறை சாட்சியகப்பட்ட ஜஸ்டனுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுடன் பரிசுத்த ஆவி நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதித்து என்றென்றும் எப்போதும் பாதுகாத்தருள்வாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.